ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா iOS 26, iPadOS 26, macOS 26, watchOS 26 அண்ட் visionOS 26 எல்லா வெர்ஷனையும் 26 ஆப்பிள் மாற்றிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த 26 மாற்றுறாங்க அப்படின்றது ரூமரும் வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் iOS 26 பற்றி பார்த்துடலாம். இனிஷியலி வந்துட்டு அவங்க ஏஸ்தட்டிக்லி நிறையவே மாற்றிருக்காங்க. உங்களுக்கு நிறைய அந்த டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு எதுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ஆப்பிள் விஷன் ப்ரோவோட விஷன் ஓஎஸ்ல இருந்து தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட்லி இந்த டிரான்ஸ்லூசன்ட் பேக்ரவுண்டு, அதுக்கு பேர் வந்துட்டு லிக்விட் கிளாஸ் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் அவங்க காட்டின அந்த iOS வெர்ஷன் வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்பவே இமர்சிவாக இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டென்ட்லாம் ப்ளே ஆகுதுன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசன்ட்டாக இருக்கிறது, அண்ட் சஃபாரியில் நம்ம ஸ்க்ரால் பண்ணுறப்ப அது டிரான்ஸ்லூசன்ட்டாக இருக்கிறது, அக்ராஸ் தி ஆப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த டிரான்ஸ்லூசன்ட்டான ஒரு சீ த்ரூ பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஈவெண்ட்டில் அவங்க காட்டினதில் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே பிடிக்காத ஒரு விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கேமரா ஆப்பை ரீடிசைன் பண்ணிட்டாங்க. பழைய கேமரா ஆப் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் கேமராவே ஒன்று இருக்கும், பட் இதில் வந்துட்டு வெறும் ஒரு லென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப்லி அந்த பழைய லைக் ஓல்டு ஏஸ்தட்டிக் அதை வந்துட்டு திரும்பி எடுத்துகிட்டு வராங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துட்டு டைனாமிக் வால்பேப்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயுமே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக 2Dயில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு அந்த ஏஐ வச்சு என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு 3 டைமென்ஷனல் ஃபோட்டோவாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் அதோட எஃபெக்ட் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி ரியல் லைஃப்பில் இன்னுமே பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸ்டே டியூன்டா இருங்க. நான் வந்துட்டு பீட்டா சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணேன்னா அதில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் புதுசாக வந்திருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் அந்த 3D ஃபீச்சரை வந்துட்டு ஃபோட்டோஸ் ஆப்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமராவோட யூஐயை டோட்டலி ரீடிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு நார்மலாக பார்க்குறப்போ வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், சினிமேட்டிக், அந்த ஸ்லோமோ அது எல்லாமே வந்துட்டு கீழே ஒரு ஆப்ஷனாக தெரியும். பட் இப்போ அந்த லிக்விட் கிளாஸ் அதோட கொண்டு வரணும், அந்த ஏஸ்தட்டிக்கோட மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பாரியை வந்துட்டு கீழே வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மினிமலிஸ்டிக்கான லுக்காக இருக்குது. பட் ஐ கெஸ் தட் இஸ் ஃபைன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். அது அந்தளவுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மோசமாக இல்லை. நான் அடிக்கடி என்னோடய ஃபோனில் யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்ப்ளே. அதுக்கு வந்துட்டு பயங்கரமான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதோட நியூ டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லூசன்ட் ஏஸ்தட்டிக்கோட வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கார்ப்ளேல யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ கால் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்க்ரீனுமே வந்துட்டு காலில் கவர் ஆகிடும். அண்ட் அந்த கால் முடிஞ்ச அப்புறம் தான் வந்துட்டு நம்மளால் வேறு ஸ்க்ரீனுக்கு போக முடியும். இல்லைனா வந்து நேவிகேட் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ வந்துட்டு டைனாமிக் ஐலாண்டில் வர மாதிரியே வந்துட்டு இப்போ கார்ப்ளேலையும் கீழே வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் இஸ் அ குட் ஆட் ஆன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் கார்ப்ளே அல்ட்ராக்கும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன்றாங்க. நம்ம ஊரில் கார்ப்ளே அல்ட்ரா எத்தனை காரில் இருக்குன்னு தெரியல. இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்துட்டு அதோட இம்பாக்ட் இருக்காது. பட் மோஸ்ட் ப்ராபப்லி கொஞ்சம் ஹையர் அண்ட் வெரி லக்ஸரி கார்ஸ்லாம் போனால் மேபி அந்த கார்ப்ளே அல்ட்ரா வந்துட்டு வரும். மொத்தமாக எல்லா டிஸ்பிளேயும் வந்துட்டு அந்த கார்ப்ளேலேயே இது ஆன மாதிரி அந்த எஸ்தட்டிக்லேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குட் டு நோ. தென் ஃபோன்ஸுக்கு வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோன் ஆப்பு அதில் வந்துட்டு கால் ஸ்க்ரீனிங் கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஊரில் ஒர்க் அவுட் ஆகாது. பட் அது வந்துட்டு இப்போ இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா மேபி அவங்களோட என்னைக்கு பேச வராங்க, ஸ்பாம் காலா இல்லை வந்துட்டு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா சார் அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ப்ளூ சிவப்பு வெள்ளை லோகோ இருக்க பேங்க்லேருந்து அப்பப்போ கால் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணிடும். அப்படி இல்லைனா வந்துட்டு அது நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டும், இந்த மாதிரி வந்துட்டு அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு, இவங்க இது கேட்குறாங்க, நீங்கள் கால் எடுக்கிறீங்களா வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இட் இஸ் அ குட் ஆட் ஆன். நம்ம ஊருக்கு எனிவே யூஸ் இல்லை, தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அண்ட் அதே மாதிரி ஹோல்ட் அசிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஹோல்டில் இந்த ப்ராட்பேண்ட் சர்வீசஸ்க்குலாம் நம்ம கால் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் ஹோல்டில் காத்துருங்க சார் அப்படின்ட்டு இது காத்திருக்க வச்சு ஏதாவது ஹோல்ட் மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிட்டு அது வெளியே போயிடும். நமக்கு கால் வந்துட்டு ஒரு ஹோல்டில் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி யாராவது பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் அ குட் திங். எனக்கு வந்துட்டு மேபி அது ஒரு நல்ல விஷயமா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர்ஸுமே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு சாம்சங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்த்த லைவ் டிரான்ஸ்லேட் ஃபீச்சர்ஸுமே வந்திருக்கு. Écoute ma chérie, ajoute une pincée de vanille et de l'eau de fleur d'oranger à la லைக் இந்தியன் லாங்குவேஜில் நிறைய சப்போர்ட் வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. காத்திருப்போம். தென் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அண்டு நிறைய ஆடியோ ஃபைல்ஸ்க்கும் ஃபேவரட்டான ஆப்பிள் மியூசிக், அதுக்கும் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸில் டிரான்ஸ்லேஷனுமே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சில லிரிக்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு சிலர் தெலுங்குலேயே எழுதியிருப்பாங்க, இல்லைனா ஹிந்திலேயே எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு வராமல் இருக்கும். அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிரிக்ஸை அப்படியே இங்கிலீஷ்க்கு
டிரான்ஸ்லேட்டும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ப்ராப்பராக அப்படின்ற அந்த ப்ரொனன்சியேஷனும் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ குட் திங். நம்ம வந்துட்டு அப்படியே நல்லா இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு குன்னுக்கு வைப் பண்ணுறோம். ஜஸ்ட் அதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை மீனிங்கை டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அது கூட அப்படியே சிங்கலாங் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஜாலியாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ குட் திங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சாங்ஸோட டிஜே ஃபீச்சர் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 2 சாங்கும் வந்துட்டு மர்ஜ் ஆகிறதுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே நம்ம டிஜேஸ்லாம் எப்படி ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டுக்கு போவாங்களோ அதே மாதிரி ஒரு சாங்லேருந்து இன்னொரு சாங்குக்கு அப்படியே நடுவில் ஒரு டிஜே மர்ஜ் மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ஆல் இங்கிலீஷ் சாங்ஸுக்கு ஓகே, பட் நம்ம தமிழ் சாங்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ரிலீஸ் ஆன உடனே காத்திருந்து பார்ப்போம். அண்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துட்டு கேம்ஸ்க்கு ஒரு தனியாக டெடிகேட்டடான ஆப்புமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா நம்ம இது வரைக்கும் டவுன்லோட் பண்ண எல்லா கேம்ஸ் அண்ட் கேமில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு, கேமில் இருக்க அப்டேட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே ஆப்பில் நம்ம பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் அ குட் திங். ஏன்னா நம்ம அதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்க்கணுன்னா ஒன்று அந்த ஆப் ஸ்டோரில் போயிட்டு அதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தனித்தனியாக ஒரு கேம் இல்லை ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனியாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். இது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. தென் அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட விஷுவல் இன்டெலிஜென்ஸ்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் டு சர்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சாம்சங்கில் வந்து சர்க்கிள் டு சர்ச்சே வந்துட்டு இதில் அதே மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஹோம் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் ஓப்பன் ஆகும் இல்லையா? இதில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணி இல்லைனா வந்துட்டு அதில் இருக்க ஸ்க்ரீனில் இருக்கிறத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீச்சராக கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் அ குட் திங். நல்ல விஷயங்களை காப்பி அடிக்கிறது பற்றி வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. கெட்ட விஷயங்களை காப்பி அடிக்கிறது தான் வந்துட்டு எனக்கு பிடிக்காது. அண்ட் நான் சர்க்கிள் டு சர்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபீச்சர் வந்துட்டு வெறும் ஜஸ்ட் சர்க்கிள் டு சர்ச் மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இதுவோ இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேலண்டரில் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை நோட்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஃபீச்சரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்துட்டு iOSல வந்திருக்கு. பட் ஆண்ட்ராய்டில் இன்னும் இல்லை. அது வந்துச்சுன்னா நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. மேபி நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் வருதா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் மக்களே நமக்கு WWDC 2025ல் iOS 26க்கு வந்த அப்டேட்ஸ். இது மட்டும் இல்லாமல் iPadOS 26, macOS 26 அண்ட் watchOS 26 இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. நம்ம மேலேங்க வந்துட்டு வீடியோ ஆவரேஜ் வாட்ச் டைமும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் அதை பார்ட் 2வாக வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஸ்டே டியூன்ட் இருங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டுட்டு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.